நாடு முழுவதும் உள்ள சுகாதார கிளினிக்குகளில் கடந்த ஆண்டு EH எனப்படும் வேலை நேர நீட்டிப்பு திட்ட அமலாக்கத்தில் சம்பந்தப்பட்ட பணியாளர்களுக்கான அலவன்ஸ் தொகை வழங்க சுகாதார அமைச்சு 14.39 மில்லியன் ரிங்கிட்டுக்கு மேல் செலவிட்டுள்ளது. 2023 அத்தொகை 11.59 மில்லியனாக மட்டுமே இருந்ததாக சுகாதார துணை அமைச்சர் டத்து லுக்கானிஸ்மான் அவாங் சாவனி நாடாளுமன்ற மேலவையில் கூறினார். ஒவ்வொரு பணியாளருக்கும் வழங்கப்பட்ட சராசரி அலவன்ஸ் தொகையும் இந்த ஈராண்டுகளில் அதிகரித்துள்ளது. 2023 மாதம் ஒன்றுக்கு 2323 ரிங்கிட்டிலிருந்து கடந்த ஆண்டு 3059 ரிங்கிட்டுக்கு அது உயர்ந்ததாக அவர் சொன்னார். EH திட்டத்தை அமல்படுத்தியுள்ள கிளினிக்குகளின் எண்ணிக்கை, அத்திட்டம் தொடங்கியதில் முதல் நோயாளிகளின் வருகை உள்ளிட்ட புள்ளி விவரங்களை தருமாறு செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் கேட்டிருந்த கேள்விக்கு துணை அமைச்சர் அவ்வாறு பதிலளித்தார். நாட்டில் மொத்தம் 49 கிளினிக்குகள் இந்த EH திட்டத்தை செயல்படுத்தியுள்ளன. அதாவது வேலை நாட்களில் மாலை 5 மணி தொடக்கம் இரவு 9:30 மணி வரையிலும், சனிக்கிழமைகளில் காலை 9 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரையிலும் அத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. பொதுச்சேவைத்துறை சீர்திருத்தம் மீதான சிறப்பு பணிக்குழு முன்னோடி திட்டத்தில் பங்கேற்ற 6 கிளினிக்குகள் ஞாயிறு மற்றும் பொது விடுமுறை நாட்களிலும் பணியாற்ற உத்தரவிடப்பட்டன. 43 சுகாதார கிளினிக்குகள் இந்த ET நேர நீட்டிப்பு காலத்தில் 5,92,966 நோயாளிகளின் வருகை பதிவாகியுள்ளது. நாளொன்றுக்கு கணக்கிட்டால் 47 முதல் 50 நோயாளிகள் வரை வந்து போயுள்ளனர். அதே சமயம் அந்த குறிப்பிட்ட 6 கிளினிக்குகளில் மொத்தமாக 2,75,473 நோயாளிகளின் வருகை பதிவானது. நாள் கணக்குக்கு 90லிருந்து 120 நோயாளிகள் வந்து போனதாக தெரிவிக்கப்பட்டது. மருத்துவமனைகளின் அவசர சிகிச்சை பிரிவில் இந்த EH முறை எந்த அளவுக்கு நெரிசலை குறைக்க உதவியுள்ளது என்பது குறித்தும் லிங்கேஷ் கேட்டார். ஏராளமான நோயாளிகள் சிகிச்சை எடுக்க வருவதால் அது முழுமையாக நெரிசலை குறைக்க உதவவில்லை. எனவே மற்ற மருத்துவமனைகளுக்கு அதனை விரிவுபடுத்தும் திட்டமில்லை. மாற்று வழிகளை கண்டறிவதாக துணை அமைச்சர் கூறினார். எது எப்படி இருப்பினும் பொது சுகாதார சேவை விவேகமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருப்பதை உறுதி செய்ய நீண்ட கால தீர்வு அவசியம் என்ற கருத்தை டாக்டர் லிங்கேஷ் வலியுறுத்தினார். ஒரு லொகேஷன், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் lasting memories.